திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் குழுவின் இணைத் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர ஆகியோர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர். இதன்போது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மேய்ச்சல் தரை பிரச்சினை, சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. குச்சவெளி பிரதேசத்தில் இருக்கின்ற அதாவது வன பரிபாலன திணைக்களத்தினால் கடந்த காலங்களில் கையகப்படுத்தப்பட்டிருந்த சுமார் 540க்கும் அதிகமான ஏக்கர் காணிகள் மீண்டும் மக்கள் பாவனைக்காக வழங்கப்படுவதான அந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. வான்நிலை என்கின்ற பிரதேசத்தில் மக்களது இந்த வயல் காணிகள் இருக்கின்றன. அது போன்று இந்த மேய்ச்சல் திரைக்காகவும் ஒரு குறித்த காணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையிலே கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் மேய்ச்சல் திரைக்கான காணிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆகவே அதற்கான அந்த விடயத்தினை நாங்கள் அந்த நீதிமன்ற ஆணைக்கு அமைவாக விடயத்தினை நடைமுறைப்படுத்தும் அதே வேளை அந்த விவசாயிகளுக்கு காணிகள் இல்லாமல் போகும் பட்சம் அந்த விவசாயிகளுக்கான மாற்று காணிகளை அடையாளம் காணும் விடயம் தொடர்பாகவும் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் பேசியிருந்தோம். இந்த துறைமுக அதிகார சபையால் கையகப்படுத்தப்பட்ட மக்கள் குடியிருப்பு பிரதேசங்கள் தொடர்பாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து, குறிப்பாக நாங்கள் ஒரு 4000க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இந்த காணி அனுமதி பத்திரங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் தற்பொழுது வேலை திட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றோம்.